காசு இல்லைன்னா கூட ஹெல்த் நல்லா வச்சுக்கணும். ஸோ ஹெல்த்தியான ஐட்டம்ஸு சாப்பிட்டுட்டு கண்டிப்பாக உங்கள் உடம்ப நல்லா ஸ்ட்ரென்த்தாக ஆரோக்கியமாக வச்சுக்கணுன்னா இந்த சேனலை மிஸ் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த ரெசிபீஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து ஒரு 2 ஹெல்த்தியான லட்டு தான் நம்ம செய்ய போகிறோம். ஒன்று வந்து கருப்புளுந்து கூட கொஞ்சம் பொருட்கள்லாம் ஆட் பண்ணி வெல்லத்தில் செய்ய போகிறோம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி கல்கண்டு கூட செய்ய போகிறோம். இப்போ 1 கப்பு கருப்புளுந்து எடுத்துகிட்டு நல்லா வந்து ஒரு 5 நிமிஷம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த பிளாக்காக இருக்கிற கருப்புளுந்து இந்த மாதிரி லைட் ப்ரௌனாக வர வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கருப்புளுந்து சாப்பிட்றதுனால கர்ப்பப்பை நல்லா வலுவடையும், எலும்புகளும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ 1/2 கப்பு பொட்டுக்கடலையும் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 1/2 கப்பு வந்து வெள்ளை எள்ளு ஆட் பண்ணியிருக்கேன். வெள்ளை எள்ளும் வந்து ஹை அமௌண்ட் ஆஃப் ஈஸ்ட்ரோஜன் இருக்கிறதுனால நம்ம எலும்புகள் நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கும். நம்மளை மெயின்லி லேடிஸ்க்கு வந்து இது எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லது. இது கூட வந்து ஒரு 4 ஏலக்காய் விதைகள் அப்படி இல்லைன்னா அந்த பொட்டோடு ஆட் பண்ணிவிட்டு மிக்சியில் நல்லா ஃபஸ்ட்டு கொரன்னு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வெல்லம் போட்டு நைஸாக அரைக்க போகிறோம். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இது பார்த்திங்கன்னா இந்த லட்டுவை டெய்லி ஒன்று சாப்பிட்டா எலும்புகளும் கர்ப்பப்பையும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். அது இல்லாமல் 1 மாதம் வரைக்கும் இது கெடவே கெடாது. இந்த லட்டு பார்த்திங்கன்னா இது இப்போ நல்லா வந்து கொரன்னு ஃபஸ்ட்டு அரைச்சிக்கிட்டு அது கூட 1 கப்பு வந்து வெல்லத்தை நல்லா வந்து துருவி எடுத்துக்கிட்டேன். அந்த வெல்லத்தையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு அகெயின் மிக்சி ஜாரில் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவேன். இப்போ நைஸாக அரைச்சிருக்கிறத ஒரு பிளேட்டில் போட்டுட்டு லைட்டாக கட்டி அங்கங்கே இருந்துச்சுன்னா அது வந்து கை வச்சு நல்லா கரைச்சி விட்டுருங்க. இந்த லட்டு வந்து பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை ஆட் பண்ணுறதுனால குழந்தைங்களோட எலும்புகள்லாம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். விட்டமின் டியும் இதில் அதிகமாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இந்த லட்டு சாப்பிடும்போது இன்பிட்வீனில் கரன்னு இருக்கிறதுக்காக நான் கேஷ்யூஸ் கொஞ்சமாக சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பாதாம் கூட சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கேஷ்யூஸை நல்லா பொடியாக வெட்டிட்டு இப்போ ஒரு பேனில் ஒரு 3 டீஸ்பூன் நெய் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு 1/4 கப்பு இருக்கும் பொடியாக நறுக்கின கேஷ்யூ ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட கேஷ்யூஸ் இருந்தால் ஆட் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. வேணும்னா பாதாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை எதுவுமே இல்லைன்னா கூட இந்த லட்டு அப்படியே சாப்பிட்டா கூட நல்லா தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த பவுட்ரை அரைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் அதில் போட்டுட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து சூடு கை பொறுக்கிற அளவு இருக்கும்போதே நம்ம வந்து பிடிச்சாதான் உங்களுக்கு வந்து நெய் வந்து அதிகமாக இழுக்காது. அப்படி இல்லைன்னா இன்னொரு மெத்தட் இருக்குது. ஒரு ஓரத்தில் நெய் ஊற்றி சூடு பண்ணி லைட்டாக நம்ம சூடு பொறுக்கிற அளவு இருக்கும்போது ஓரத்தில் நெய் ஊற்றி அப்படியே லட்டுவாக பிடிச்சி கூட எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போவே லட்டுவை பிடிச்சிட போகிறேன். ஸோ அதனால் வந்து மொத்தமாக நெய் ஆட் பண்ணிவிட்டு மொத்தமாக வந்து அப்போவே சூடு பொறுக்கிற போதே நான் வந்து லட்டு பிடிச்சி வச்சுறதுனால எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வேலை இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பவுடரை பாக்ஸில் 1 மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்போல்லாம் லட்டு சாப்பிட்ணுமோ அப்போல்லாம் வந்து கொஞ்சமாக நெய் ஹீட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் ஆட் பண்ணிவிட்டு ஓரமாக நெய் ஊற்றி இந்த லட்டுவை பிடிச்சி வச்சுக்கலாம். ஸோ ஒன்றுமே கெடவே கெடாது. 1 மாதம் ஆனாலும் வெளியவே இருந்தாலும் ஒன்றுமே ஆகாது. இந்த லட்டு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டாக கூட இருக்கும். கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸை இதை ஒன்று எடுத்து வச்சு பாருங்கள். கண்டிப்பாக ஸ்நாக்ஸ் பாக்ஸு எம்டியாக வரும். இந்த லட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எலும்புகளும் ஸ்ட்ராங்காக பண்ணும், முடியும் நல்லா வளர்ச்சி அடையும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம இன்னொரு லட்டு கூட செய்ய போகிறோம். அந்த லட்டு வந்து ஃபுல்லாக வச்சு ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு நம்ம வந்து லட்டு செய்ய போகிறோம். ஸோ அதுவும் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட கல்கண்டும் வச்சு நம்ம பண்ண போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த லட்டு டெஸ்கிரிப்ஷனில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா வாங்க ஃபஸ்ட்டு வந்து 1 கப்பு மக்கானா எடுத்திருக்கேன். பூல் மக்கானான்னு சொல்லுவாங்க. இது வந்து தாமரை விதைகள் சொல்லுவாங்க. இது ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு. விட்டமின் B12 அவ்வளோ இருக்குது. இதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஒரு 1/4 கப்பு பாதாம் இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 12 பாதாம். அது கூட 1/4 கப்பு பொட்டுக்கடலை, 10 பிஸ்தா எல்லாத்தையும் வந்து 2 மினிட்ஸ் ட்ரை ரோஸ்ட் பண்ணாவே போதும். ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் கல்கண்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். அது கூட ஒரு 5-6 டேட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதையும் போட்டு நல்லா மிக்சியில் அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 ஏலக்காயோட விதைகள் மட்டும் போட்டு இந்த மாதிரி பதத்துக்கு வர வரைக்கும் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நைஸாக அரைச்சிக்கோங்க. இது கூட 2 டீஸ்பூன் உளுந்து மாவு இருந்துச்சு, அதையும் ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா ஒரு 4-5 டீஸ்பூன் நெய், அப்படி இல்லைன்னா 1/4 கப்பு நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த லட்டு செஞ்சு வச்சாலும் உங்களுக்கு வந்து 15 நாள் இது வந்து கெடவே கெடாது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒவ்வொரு கமெண்ட்டும் வேல்யூபிள்.